எதிர்க்கவில்லை. திருதராஷ்டிரனின் 2 மகன்கள் மட்டும் துரியோதனனின் நடவடிக்கையை ஏற்கவில்லை. ஒருவர் விகர்ணன், மற்றொருவர் யுதிஷ்சு. பகடை விளையாட்டையும் இவர்கள் இருவருமே எதிர்த்தனர். விகர்ணன் திருதராஷ்டிரன் காந்தாரிக்கு பிறந்த 3வது மகன். துரியோதனன் துச்சாதனனுக்கு பிறகு 3வதாக பிறந்ததால் கௌரவர்களில் 3வது மரியாதைக்கு உரியவராகிறார். விகர்ணன் குருஷேத்திர யுத்தத்தில் கௌரவர்களின் பக்கம் இருந்தே போராடினார். பீஷ்மரோ அவரை கௌரவர்கள் பக்கமுள்ள மிகச்சிறந்த போர் வீரன் என்று கூறினார். அரச குடும்பத்தினரான திருதராஷ்டிரருக்கும் பணிப்பெண்ணான சாவளி என்பவருக்கும் மகனாக பிறந்தவர்தான் யுதிஷ்சு. சாவளி சத்திரிய குலத்தை சார்ந்தவர் அல்ல, ஆனால் வைசிய குலத்தை சார்ந்தவர். எனவே தலைமை பணிப்பெண்ணாக அரண்மனையில் பணியாற்றினார். காந்தாரி கர்ப்பமாக இருக்கும் பொழுது திருதராஷ்டிரருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொடுக்க சாவளியோ நியமிக்க